சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்? என்னோட ஓட்டு திமுகவுக்கு மட்டும்தான். இங்க யார் வந்தா நல்லா இருக்கும்னா அண்ணாமலை வந்தா நல்லா இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? தமிழ் தேசியத்துக்கு யாரும் இருந்தாலும் சரி தமிழ் தேசியம். யாருக்கும் ஓட்டு போட முடியாது அந்த சூழ்நிலை வந்து. ஓட்டு போடும்போது இப்போ யாருக்கு இப்போ போடுமோ போட்டு ஏன்னா நான் ஒரு வியாபாரி, அதனால நம்ம சொல்லக்கூடாது. கேப்டனுக்கு ஆமா கண்டிப்பா எலெக்ஷனில் திமுக ஆசையாக விவரம் தெரிஞ்சதுலேருந்து நம்மளுக்கு டிஎம்கே தான். விஜய்க்கு போட விஜய் இப்போ எம்எல்ஏ வந்துட்டாரா? போட விஜய் போடு. விஜய் கொடுங்க. அதிமுக தான் வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? டிவிக்கு தான். நான் அண்ணன் ஸ்டாலின் தான் ஓட்டு. நாங்கள் திமுகவுக்கு தான் போடுவோம். இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு? தொகுதியில் எந்த பிரச்சனைனா இப்போ கழிவுநீர் கால்வை வந்து ரீப்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். குழாயை மாற்றி அமைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். பட் வந்து எல்லாம் தண்ணி வசதிலேருந்து எல்லாமே நல்லாவே இருக்குது. ஆட்சியிலே எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. அதில் எந்த குறைச்சும் இல்லை. ஒரே ஒரு ப்ராப்ளம் இது மட்டும்தான். அடிக்கடி இங்கே குடிநீர் பழைய முறையில் போட்டிருக்க பைப்புனால இப்போ பெரிய பைப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சார்பாக எம்எல்ஏட்ட எதுவும் நீங்கள் கோரிக்கை வச்சிங்களா? இதுக்கு முன்னாடி இன்னும் எம்எல்ஏட்ட யாரும் கோரிக்கை வைக்கல. எம்எல்ஏ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது பண்ணணும்னா மொத்த இதுவும் பண்ணணும். அதனால அவங்க அதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்? கண்டிப்பாக நான் திமுகவுக்கு தான் ஆதரவு. ஏன்னா நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து உரிமை தொகை கிடையாது. காரணம் என் பையன் வந்து ஐடி பே பண்ணுறதுனால கிடையாது. இருந்தாலும் 1.31 கோடி பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. அதனால் மக்களுக்கு ஈஸியான முறையில் மகளிருக்கு உரிமை தொகையிலிருந்து இலவச பயணம், அதாவது இந்த பயணம் வந்து விடியல் பயணம், பயணிகளுக்கு தவறு புதவன் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லபடியாக ஆட்சி போயிட்டுருக்கு. இந்த 5 வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு 5 வருஷமாக தான் போயிட்டுருக்கு. இதே மீண்டும் அந்த அடுத்த 5 வருஷத்தை அவருக்கே கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் விட இந்தியா வந்து தனித்து நிற்குது. தமிழ்நாடு வந்து இந்தியாவில் தனித்து நிற்குது. ஜிடிபிலிருந்து எல்லாமே ரேஸ் உயர்ந்தா இருக்குது. கிரேஸ் இதுவும் இப்போ நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த தொகுதி எம்எல்ஏ மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறதா செய்திகள்லாம் வருது. ஸோ இந்த எம்எல்ஏ அடுத்த வாட்டி சான்ஸ் கொடுக்கலாம் கூட வேற எந்த ஒரு கேண்டிடேட் வந்து திமுக இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பீங்க? கண்டிப்பாக திமுக எந்த இது நிற்குதான் திமுகவுக்கு மட்டும்தான் எங்கள் ஆதரவு. காரணம் அவங்க வந்து கூப்பிட்டதுக்கு எல்லாமே நல்லா செய்கிறாங்க. செய்யலன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. நல்லா செஞ்சுருக்காங்க. நான் 33 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கிறேன். இது நல்லா செஞ்சுருக்காங்க. ஒன்று இந்த தொகுதியில் ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் அந்த எம்எல்ஏவும் நல்லா தான் செய்வாங்க. ஏன்னா அதை பற்றி எந்த இது இல்லை. ஆனால் இருந்தாலும் இவங்க சிறந்த ஆட்சி செய்கிறதுனால என்னோட ஓட்டு திமுகவுக்கு மட்டும்தான். இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி செஞ்சால் நல்லாயிருக்கும்? எம்எல்ஏவோட செயல்பாடுகள் எப்படி? எல்லாமே பிரச்சனை தான். இங்கே பகலில் வந்து ஒயின் ஷாப் நடக்குது 12 மணிக்கு முன்னாடியே. ஆமாம், காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒயின் ஷாப் நடக்குது. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கீங்க, ஓட்டு போடலாம்? இளைய தலைமுறைக்கு ஓட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இளைய தலைமுறைனா நம்ம யாரை எடுத்துக்கலாம்? யார் வேணால் எடுத்துக்கலாம். ஸ்டாலின் வந்து இளைய தலைமுறையா? உதயநிதி ஸ்டாலின் இளைய தலைமுறையா? ஒரு இளைய தலைமுறை தான். எப்படி 50 வயசு தாண்டதுக்கப்புறம் இளைய தலைமுறையா? இல்லை, புதுசாக விஜய்லாம் அரசியலுக்கு வந்துருக்காரு. அவருடைய அரசியல் பாரு அவருக்கு தான் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அவருக்கு தான் கண்டிப்பாக இருக்கும். தாவேக்காக தான் ஓட்டு போட போகிறதா இருக்குல்ல இந்த எலெக்ஷன்? அப்படி சொல்ல முடியாது. உங்களோட வாக்குறுதிகள் என்ன? திராவிடம்னா என்னன்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களோட வாக்குறுதிகள் என்ன நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாரை கேட்டு வந்திருக்கீங்க? மக்களுக்கு தான் நம்ம பேசிட்டு, மக்களோட கருத்து கணிப்பு. மக்களோட கருத்து கணிப்பு தானே. என்னோட ஓட்டை நான் போட வேண்டியது என்னோட கடமை இல்லை. நான் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நான் அது சொல்ல முடியும். உங்கள் இஷ்டம் அது. நீங்கள் பொதுவாக சொல்லுங்களேன். யாருக்கு போடணுன்றதை நான் அந்த இடத்துல தான் தீர்மானிப்பீங்களா? மிஷின் கிட்ட படி தானே தீர்மானிப்பீங்க. மக்களோட ஓட்டு யாருக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க. நல்லது இவங்க திமுக செஞ்சுருக்காங்களா? அது நீங்கள் தான் சொல்லுங்கள். மக்களுடைய கருத்து செய்யலைன்னு நான் சொல்கிறேன், செஞ்சாங்க நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, செய்யலனாலும் நீங்கள் சொல்லுங்கள். செஞ்சாங்களா செய்யல? என்ன நல்லது செஞ்சுருக்காங்க? இல்லை, அவங்க சொல்கிறாங்கல்ல, வந்து நிறையா மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம், இலவச பயணங்கள் கொடுத்துருக்கோம். எப்படிங்க 5 லட்சம் கடன்லேருந்து 10 லட்சம் கோடி கடனாக மாறி இருக்கு. இது எப்படி மக்களோட நலத்திட்டம்னு சொல்ல முடியும்? ஏன் காசு எடுத்து என்கிட்ட கொடுக்கறதுக்கு இவங்க யாரு? அப்போ வந்து இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு வந்து திமுக ஆதரவு இல்லைன்னு எடுத்துக்கலாம்? இல்லை, விஜய்க்கு தான் உங்களுக்கு ஆதரவு. அப்படி இல்லை ஏங்க. இந்த கடன்லாம் வாங்கினது எங்கேருந்து வாங்கியிருக்காங்க? மாநில அரசுக்கிட்ட இருந்தால் மக்கள் அரசு இல்லை. எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? கடன் சுமை அதிகமாகிட்டே தான்
போயிட்டு இருக்கு. யாரோட கடன் இது? அப்புறம் எப்படி நான் வந்து திமுக ஆதரவு பண்ண முடியும்? நான் யார் கூட பண்ண நீங்க சொல்லுங்க. இப்போ வாக்குறுதிகள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எந்த வாக்குறுதி நல்லா இருக்கு, கடனை யார அடைப்பான்றதை பொறுத்து ஏங்க வாக்குறுதியில் எத்தனை வாக்குறுதி வந்து திமுக வந்து நிறைவேற்றிருக்கு? கம்மியா தான் நிறைவேற்றிருக்கா மக்கள் சொல்றாங்க. எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க? 505 வாக்குறுதி எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க? அவங்க எல்லாமே நிறைவேற்றிட்டதா சொல்றாங்க. எப்படி? ஒரு 10 சொல்லுங்க. 10 சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 10 சொல்லுங்க. ஒரு 10 வாக்குறுதி சொல்லுங்க நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஒரு 10 வாக்குறுதி. இதெல்லாம் வாக்குறுதியே கிடையாதுங்க. நடுவில் அடிச்ச கோல். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி வரப்போறதுக்கு ஒரு ஆள் வரணும். உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு வந்தீங்க. நான் வந்து மக்களா பேசல, ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பர்சனாக பேசல, ஒரு வாக்காளராக பேசுகிறேன். என்னை பொறுத்த வரையும் இங்கே யார் வந்தால் நல்லா இருக்குன்னா அண்ணாமலை வந்தாலும் நல்லா இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? நீங்க உங்க கருத்து ஒத்துக்கிறீங்களா? என்னால இப்போ சொல்ல முடியாது. ஒரு ஊடகவியலாளராக நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது. நீங்கள் எந்த ஊடகம்? நம்ம யூடியூப் ஊடகம். நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ வச்சுக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். ஒரு டிபேட் வைக்கலாம். பேசணும்னு சொன்னால் யார் பேசுவாங்க? உதயநிதி பேசுவாரா? முக ஸ்டாலின் பேசுவாரா? கருணாநிதி பேசுவாரா? யார் பேசுவா? ஐபிஎஸ் படித்தவனுக்கு மூளை இருக்கா? இவங்களுக்கு மூளை இருக்கா? 10வது படித்தவனுக்கு மூளை இருக்கா? நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிபேட்டை வந்து நீங்கள் என்கிட்ட பேட்டியை கேட்கக்கூடாது. நான் சொல்கிறேன், அடுத்து எது வரணும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எது சரி செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எம்எல்ஏவோட செயல்பாடுகள்லாம் எப்படி? எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, ஏதோ இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கா எனக்கு அந்தளவுக்கு தெரியாது அவரை பற்றி. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. வேறு இந்த இதை மாத்திரம் தண்ணி வசதி சரியா இல்லை, லைட் வசதி இல்லை அப்படின்னு அடிப்படை வசதிகள்லாம் சரியா இருக்காங்க. அடிப்படை வசதியும் யார் வந்தாலும் சரி பண்ண முடியாது. அது அதிகாரிங்க தான் சரி பண்ணணும். அவங்க தான் வந்து பார்க்கணும். மாதத்துக்கு தண்ட சம்பளம் வாங்கிட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. நிறைய இலவசங்கள்லாம் கொடுக்குறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து? இலவசம் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் லஞ்சம் தானே. ஏன்னா அதை நம்ம இலவசத்தை வாங்கிட்டு நம்ம யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து விருப்பப்பட்ட ஆளுக்கு போட முடியாது. கடைசியில் காசு நம்ம கண்ணை மறைச்சிடும். வரக்கூடிய எலெக்ஷனுக்கு யாருக்கு உங்களுடைய ஆதரவு? தமிழ் தேசியத்துக்கு. சீமானுக்கு தானே? யாராக இருந்தாலும் சரி தமிழ் தேசியம். சீமான் தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் யாருன்னு இல்லை, யார் தமிழ் தேசியங்களோ அவங்களுக்கு. இல்லை விஜயம் தமிழ் தேசியம் தான். இல்லை அவர் திராவிடம். திராவிடமும் இருக்குது, தமிழ் தேசியம் இல்லை. ஒரு பையனுக்கு ஒரு அப்பன் தான் சொல்ல முடியும். ஒன்று திராவிடம் அப்பனா இருக்கணும்னா தமிழ் அப்பனா இருக்கணும். இவனும் அப்பனும் அவனும் அப்பன்னு சொல்ல முடியாது. தமிழன் தான் ஒரு அப்பன். தமிழ் தேசியம் பேசுறதே நீ சீமானவர்கள் தான். அது யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு. தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா இப்போ வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஜெயலலிதா, நான் வந்து டிஎம்யூக்காரன், ஒரிஜினல் டிஎம்யூக்காரன். ஆனால் வந்து ஜெயலலிதாவுக்கு அடுத்து இந்த அளவுக்கு வந்து டிஎம்யூக்கு வந்து அந்த அளவுக்கு போர்ட்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு நான் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எங்கள்கிட்ட நாங்கள் டிஎம்யூக்காரங்க ஒரு பிரயாணம் டிஎம்யூ எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஆனால் ஜெயலலிதா பீரியட் பொறுத்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. வரக்கூடிய எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடலாம்? யாருக்கும் ஓட்டு போட முடியாதுன்ற சூழ்நிலை வந்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் வேணும். வந்து ஒரு கட்சிக்காரனுக்கு வந்து ஸ்டாலின் நல்லவராக இருக்கலாம், கலைஞர் நல்லவராக இருக்கலாம். ஆனால் இவர் கூட இருக்க அம்புட்டுமே வந்து நல்ல டிக்கெட்டு கிடையாது. வந்து தொண்டனுக்கு மரியாதை கொடுக்கணும். தொண்டனுக்கு வந்து டிஎம்யூ பொறுத்த வரைக்கும் மரியாதை கிடையாது. ஒரு டிஎம்யூ காரணமே வந்து நான் வந்து தப்பாக சொல்கிறது தப்பு தான். அது தப்பாக நடந்ததுக்கு வந்து இவங்க தான் காரணம். சரி, இப்போ 4 கட்சி இருக்கு. திமுக, அதிமுக, விஜயோட தாவேகா, நாம் தமிழர். ஆதரவு? ஏன்னா நாங்கள் யாருக்கும் ஓட்டு போட முடியாதுண்ணே. இந்த ட்ரிப் வந்து எப்பயுமே நான் டிஎம்யூ தான் ஓட்டு போடுவோம். இனிமேல் வந்து இந்த ட்ரிப் வந்து யாருக்கும் ஓட்டு போட முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா நாங்கள் டிஎம்யூக்காரங்க. ஆமாம், இவங்களே தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணுறப்போ வந்து என் கட்சியை நான் வந்து விட்டு கொடுக்க முடியாது. என் கட்சியை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் வந்து யாருக்கும் ஓட்டு போட முடியாது. தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? எம்எல்ஏவோட செயல்பாடுகள்லாம் இருக்குது. எம்எல்ஏ செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது நமக்கு சரியாக தெரியல. கவுன்சிலர் நல்லா பண்ணுறாங்க. யார் கவுன்சிலர்? ராஜா. இங்கே வந்து லோகு கவுன்சிலர். ஆமாம், அவரும் இந்த அது வரைக்கும் அவர் அதுக்கு அங்கே ஒரு ராஜா அவரும் நல்லா, 2 பேரும் நல்லா பண்ணுறாங்க. ஒரு அடாவடித்தனங்கள் எதுவும் கிடையாது. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு யாருக்கு ஆதரவு கொடுக்கலாங்க? இந்த முக ஸ்டாலின் முதல்வராக இருக்காரு, எதிர்கட்சி அதிமுக இருக்கு, புதுசாக விஜய்லாம் வந்துருக்காரு. இல்லை அதெல்லாம் நம்மலாம் சொல்ல முடியாது. அதில் அப்போதான் அது எலெக்ஷன் ஓட்டு போடும்போது இப்போ யாருக்கு போடுமோ போட்டு. ஏன்னா நான் ஒரு வியாபாரி, அதனால நம்ம சொல்லக்கூடாது. தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு? இங்கே தொகுதியில் ஒரு பிரச்சனை இல்லை, பாய் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவர் நோண்டிக்கிட்டே இருக்காரு. அதனால வந்து எப்படின்னா ஒயின் ஷாப் நாங்கள் அன்னைக்கு கஷ்டப்படுறோம். ஒயின் ஷாப் ரேட்டு அதிகமாக இருக்கு, அதை கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். வரக்கூடிய எலெக்ஷனுக்கு யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்? கேப்டனுக்கு. ஆமா, கேப்டன் இப்போ திமுக கூட்டணியில் இருக்காரு. அப்போ திமுக அரசியலில் சகசம் தானே. இப்போ டிடி தினகரன் சொன்னாரு நாங்க அப்படி இப்படின்னு. இப்போ வந்து பங்காளி சட்டைன்ட்டாரு. திமுக கூட்டணிக்கு ஆதரவு. ஆமா, கண்டிப்பா. தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு? எம்எல்ஏவோட செயல்பாடுகள் எப்படி? எம்எல்ஏ சேவையில் ஒன்றும் இல்லை, இருக்கு. ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரி, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு? எது செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? ரோடு போட்டுக்கிறாங்க, தண்ணியெலாம் அடைச்சிருந்தது. இந்த
தாவ தண்ணி இல்லாமல் இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி வர ரேஷன் கடையிலையும் கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலெக்ஷனில் திமுக தான். சாலிடாக அவங்க தான். அது அடிக்க ஆளுக்கிட்டு. உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனை எதுவும் இருக்கா? நம்ம வந்து இங்க ஒரு வருஷம் தான் சார் ஆகுது. தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்கு, எம்எல்ஏவோட செயல்பாடுகள் நல்லா இருக்கு. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்? நான் டிஎம்கே தான் சார். விவரம் தெரிஞ்சதுலேருந்து நம்மளுக்கு டிஎம்கே தான். இந்த தொகுதியில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? எது இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதோ சரியும் பட்டாகணும் வீட்டுக்கு. நாங்கள் புறமுக்கு தான் இருக்கோம். வீடு ரோடெல்லாம் சரி பண்ணி தரணும். அவ்வளோ வேற என்ன நமக்கு என்ன மனசில் என்னன்னு போட்ட வேண்டியதான். யாருக்கு என்ன போட கடவுள் விட்ட வழி யாருக்கு இல்லை. நான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு, எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அரசியல் இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காரு. விஜய் வருதா? விஜய் அவரும் வந்திருக்காரு. இப்போ அவருக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா இல்லை பழைய மாதிரி அதிமுக திமுக ஓட்டு போடுவீங்களா? ஆதரவு கொடுப்போம். எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்காம இருக்க பண்ணுவோம். விஜய்க்கு விஜய் எம்எல்ஏ வந்துட்டாரா? இல்லை இனிமேல் தான் புதுசாக வந்திருக்காரு. அரசை புதுசாக எடுக்கிறாரா? சரி போடுதேன், விஜய்க்கு போடுவேன். இந்த தொகுதிகளில் என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு? ஏன்னா எலெக்ஷன்லாம் வருது இல்லை, என்னென்ன செஞ்சா நல்லா இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்? அது நம்மளுக்கு எது தெரியாது. வர எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவு கொடுக்கலான்றீங்க? ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, புதுசா விஜய் வேற வந்திருக்காரு. யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்? விஜய் கொடுக்கணும். விஜய்க்கு. இந்த 5 வருஷத்துல இந்த கவர்மெண்டோட செயல்பாடுகள் எப்படி? நமக்கு அதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்மளை கேட்காதீங்க. வர எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கலான்றீங்க? நான் ரெண்டு தான் போடுவோம். அதிமுக தான் போடுவோம். எப்பவுமே அதிமுக தான் போடுவோம். இந்த விருகம்பாக்கம் தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, எது சரி செஞ்சிடலாம்? அப்படியே ஒன்றும் இல்லைண்ணா. சொல்லலாம். சரி, வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்னு நீங்க? டிவிக்கு தானா? ஏன் தம்பி? என்னண்ணா சொல்றது, டிவிக்குன்னா அது அண்ணன் எப்போதும் ரசிங்கண்ணா, அதனால ஓட்டுண்ணா, அண்ணனுக்கு தான் ஓட்டு. சரி, இப்போ கூட மகளிருக்குலாம் நிறைய திட்டம்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வந்தாருன்னா தமிழ்நாட்டை வந்து ஆமாண்ணா, கொண்டு போக சேஃபா நம்பிக்கை இருக்குண்ணா. எங்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டு, பசங்களுக்கும் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணால் நாங்களும் கொஞ்சம் நல்லா இருப்போம். அதுதான். ஸோ இதனால உங்க ஆதரவு டிவிக்கு தான் ஆதரவு, ஃபுல்லாக டிவிக்கு தான். இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன சரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லது பண்ணா சார். இது வரக்கூடிய எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு? ஸ்டாலின் தான். இந்த தொகுதியில வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு, தொகுதியில எம்எல்ஏவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? யார் எம்எல்ஏ? பிரபாகர் ராஜான்னு திமுக எம்எல்ஏ இருக்கு. ஆமா, வரக்கூடிய தேர்தலில் வந்து யாருக்கு ஓட்டு போடலாம்? அம்மா. ஆமா ஆமா. யாருக்கு ஓட்டு போடலாம் இருக்கீங்க? ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, விஜய் வந்திருக்காரு புதுசா. யாருக்கு ஓட்டு போடலாம்? நான் அண்ணன் ஸ்டாலின் தான் ஓட்டி போடுவோம். ஏன் ஸ்டாலின் ஓட்டு போடுவீங்க? அது என்னன்னு எங்கள் ரொம்ப நாளாக அதுதான் எங்களுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த எலெக்ஷன்லயா? இதுக்கும் அண்ணனுக்கு தான் ஸ்டாலின் அண்ணன் தான். இப்போ இந்த தொகுதியில் எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்கா? பிரச்சனை ஒன்றும் இல்லையா. வர எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடலாம்? நாங்கள் திமுகவுக்கு தான் போடுவோம். ஏமா திமுக? எங்களுக்கு அதான் பிடிக்கும். திமுகல யார் நின்னாலும் ஓட்டு போடுவோம். ஆமாம்.